ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி கூழ் ஊற்றுறோம் அப்படின்றத தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே வந்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த உருண்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே என்னோடய அண்ணியும் பெரியம்மாவும் பூஜை ரூமுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வெளியே நம்ம வச்சு தான் சாமி கும்பிடுவோம். எப்போவுமே படையலும் வெளியவும் போடுவோம், உள்ளேயும் போடுவோம். இது எங்களோட வழக்கம். நாங்கள் வந்து பானகமாக பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் பால், இன்னொரு டம்ளரில் மஞ்சள் தண்ணி, இது மூணுமே நாங்கள் கலந்து வைப்போம். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது எங்களோட ஊர் ஸ்டைல், எங்களோட வழக்கம்னு சொல்லலாம். இது அம்மா வீட்டு சைடு. நாங்கள் வெளியே கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாம் படையிலும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக நாங்கள் தீவார்த்தனை காட்ட போகிறோம். இவங்க தான் எங்களோட பெரியப்பா. இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜைக்கு. ஃபஸ்ட்டு இவங்க தீவார்த்தனை காட்டி ஆரம்பித்து வைக்கிறாங்க. இவங்க என்னோட பெரியம்மா. இவங்களும் தீவார்த்தனை காட்டுறாங்க. இவங்க தான் என்னோட பெரியம்மா, சின்னவங்க. இவங்க என்னோட அப்பாவும் தீவார்த்தனை காட்டுறாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து தீவார்த்தனை காட்டுவோம். இது நாங்கள் சாமி கும்பிட்றது. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க என்னோட அம்மா. இப்போ நானும் தீவார்த்தனை காமிச்சிட்டேன் ஃபைனலாக. இப்போ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கே சாமி வந்து வெளியே தான் வச்சு ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம். வெளியே இருந்து தான் உள்ளே எடுத்துகிட்டு போவோம் ஆர்த்தி எல்லாமே. நாங்கள் வந்து வெளியே பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் விளக்கேற்றி, இங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த ஊருனாலே நாங்கள் வெளியே வேப்ப மரத்தில் இந்த மாதிரி கல் வச்சு சாமி கும்பிடுவோம். படையெல்லாம் போடணுன்னா நாங்கள் வெளியே தான் சாமி கும்பிடுவோம், வீட்டுக்குள்ளே போட மாட்டோம். இது வந்து அம்மா வீட்டு சைடு வழக்கம். இப்போது நாங்கள் தீவார்த்தனை வெளியே இருந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் எல்லா ரூமுக்கும் காமிச்சிட்ருக்காங்க. உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாவு உருண்டை இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். இங்கே வந்து கூழ் வந்து கிளாஸில் குடித்தா திட்டுவாங்க பயங்கரமாக எங்கள் பெரியம்மா. அதனால் கையில் தான் வாங்கி குடிக்கணும். முதல்ல 3 கையாவது வாங்கி கையில் குடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளாஸில் வாங்கி குடிக்க முடியும். இதுதான் எங்களோட கூழ் ஊற்றுற ஸ்டைல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வித்தியாசமாக பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கூழ் ஊற்றணும் குடும்பத்தோட. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே இருக்க என்னோடய விஷயம். ஈவினிங் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.